பொதுவாக ஏன் சந்தன கடத்தல் வீரப்பன் காடுகளுக்குள்ளே வந்தான் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி பலரும் பல்வேறு இடங்களில் விவாதிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த அதிரடிப்படையில் இருக்கிறவங்க கேட்டாங்க, ஏன் நீங்கள்லாம் பழங்குடி சங்கம் வச்சுருக்கிறீங்க, வீரப்பனை ஏன் உங்கள் சங்கத்தின் மூலம் பழங்குடிகள் சொல்லி பிடிச்சு கொடுக்கக்கூடாதுன்னு. அப்போ அந்த காடுகளுக்குள்ளே இருக்கிற மரங்களுக்கு கீழே எல்லாம் எங்களுடைய மூதாதைகள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை வெட்டி எடுத்து செல்வதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்ற அடிப்படையில் தான் ஆங்கிலேயர்கள் எதிர்த்த மிகப்பெரிய போராட்டத்தை பழங்குடியில் தொடங்கியிருக்கிறார். இறந்தவர்களை மண்ணுக்குள்ளே புதைச்சி அதன் மேலே ஒரு மரக்கன்றுகளை நட்டு வைக்கிறாங்க. அந்த மரக்கன்று சுற்றி வீட்டை சுற்றி அவங்க வீட்டுகள் இன்றைக்கி நீ கன்னியாகுமரியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், வீட்டை சுற்றி நிறைய மரங்கள் இருக்குது. பேராசை பிடித்தவர்களாக நாம் சமவெளியில் இருக்கிறோம். நம்ம வேணால் பெரிய நான் அந்த சாதி இந்த சாதின்னு சொல்லிகிட்டு இருக்கலாம், நீங்கள் அந்த சாதிகள் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் இவர்கள் மட்டும்தான் ஆசைகள் அற்றவர்களாக இருக்கிறார். அதாவது ஆண் உறுப்புகளில் மின்சாரம் கொடுப்பது, கண் இமைகளில் மின்சாரம் கொடுப்பது, மூக்கினுடைய அந்த இரு துவாரங்கள் இருக்கிற அந்த தோல் மேலே மின்சாரம் கொடுப்பது, உதடுகளினுடைய இரு இதில் கொடுப்பது, மார்பிள் இருக்கிற நிப்பிள்ஸில் மின்சாரம் கொடுப்பது என்று இந்த டைனமோ கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பாறைகள் எல்லாம் வெடிப்பதற்காக வச்சிருக்கிற பேட்டரி டைனமோ, அதில் தான் மின்சாரம் கொடுப்பாங்க. இப்போ உயிரே போகிற மாதிரி இருக்கும்பா. எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு ஆளுமையை நம்ம சந்திக்க போகிறோம். அவர் விபி குணசேகரன் அவர்கள். தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப பிரியத்தோடு அழைப்பது விபிஜி என்று அழைப்பாங்க. விபிஜியினுடைய குரல் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஏன்னா கடந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணின் பூர்வக்குடிகளாக இருக்கக்கூடிய பழங்குடி மக்களினுடைய உரிமைகளுக்காக, அவங்களுடைய விடுதலைக்காக தொடர்ச்சியாக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய அவர். அடிப்படையில் இவர் ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ள ஒரு கட்சியில் செயல்பாட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக மக்களை களத்தில் சந்தித்து அவருடைய விடுதலைக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர். அந்த வகையில் இடதுசாரி சிந்தனையாளர், களச் செயல்பாட்டாளர், சமூக உரிமை போராளி தோழர் விபிஜி அவர்களை நம்ம இந்த பதிவின் வழியாக நம்ம சந்திக்கிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். தோழர் வணக்கம். எப்படி இருக்கீங்க தோழர்? நலமாக இருக்குங்க. உண்மையிலே ரொம்ப சந்திச்சதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் குறிப்பாக பழங்குடி மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய தாமரைக்கரை என்கிற இந்த சோழகா பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல, அவங்களுடைய மண்ணில், அவங்களுக்காக போராடி கொண்டிருக்கிற நிலத்தில் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய பின்புலத்தை நான் வாசிக்கிற போது அல்லது தெரிஞ்சுக்கிட்ட போது, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆதி சமூகங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு கவுண்டர் சமூகம் என்கிற சமூக பின்னணியிலிருந்து உங்களுடைய பிறப்பு வளர்ப்பு இருக்குது. போக உங்களுடைய குடும்பம் ஒரு பெரிய செல்வாக்கு நிறைந்த ஒரு குடும்பமாக இருக்குது. ஆனால் உங்களுடைய அந்த பிற்கால வாழ்க்கை அப்படியே நேர் எதிராக ஒரு ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்களுடைய சம உரிமைக்காக போராடக்கூடிய ஒருத்தராக, ஒரு போராளியாக உங்களுடைய முகம் அமைஞ்சிருக்கு. எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது உங்களுக்கு? அது ரொம்ப சாதாரணமாக நிகழ்ந்துடாது இல்லையா? அதுக்கு ஒரு பின்புலம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். எனக்கு இதிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். முதல்ல நான் இந்த வனத்திற்கும் வனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வனத்தை தெய்வமாக வணங்குகின்ற பழங்குடிகளுக்கும், இவர்களோடு பழகுவதற்கும், இவர்களோடு உரையாடுவதற்கும், இவர்களுடைய பிரச்சனைகளை புரிந்து அதை தீர்ப்பதற்கான வாய்ப்பையும் வழங்கிய பொது உடைமை இயக்கத்திற்கும் அதனுடைய தோழர்களுக்கும் முதலில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய அப்பா மூதாதையர்கள் அவர்களெல்லாம் ஒரு கொஞ்சம் செல்வாக்குள்ள மனிதர்கள் தான். குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் நிலவுகிற சாதியில் அது ஒரு ஆதிக்க சாதி என்று அழைக்கப்படுகிற சமூகம்தான் அது. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன வயதிலிருந்தே ஏதோ ஒரு தனிமை, ஒரு விரக்தி, இந்த சமூகத்தின் மீது ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு சூழல் துவக்காலத்திலிருந்தே இருந்தது. அது ஏன் இருந்தது என்று எனக்கு தெரியவில்லை. பல முறை நான் இந்த சமூகத்திலிருந்து விலகி தற்கொலை கூட செய்து கொள்ளலாம் என்ற
முயற்சிகளுக்கெல்லாம் கூட சென்று திரும்பி வந்திருக்கிறேன். அது ஏன் என்றும் எனக்கும் தெரியவில்லை. ஆனால் அந்த விரக்தி இன்றைக்கும் அது தொடர்கிறது. அது இந்த சமூகத்தில் நிலவுகின்ற இந்த ஏற்றத்தாழ்வுகள், ஒடுக்கப்பட்ட சமூகங்களை பற்றியான புரிதல் வந்த பிறகு அதற்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் எல்லாம் அது தொடர்ந்து நீடிக்கிறது. ஆனாலும் எனக்கு ஒரு பெரிய தடையாக என்னுடைய தந்தையெல்லாம் இல்லை என்பதுதான் போற்றுதற்குரியது. என்னுடைய இந்த வாழ்க்கைக்கு என்னுடைய துணைவியார், என்னுடைய குடும்பத்தினர் எல்லோருமே பெரும் உதவியாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஏன்னா அவர்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் இல்லாவிட்டால் நாம் இந்த பணிகளுக்கு சென்றிருக்க முடியாது. அது துவக்காலத்திலிருந்து நமக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த சிந்தனை, பிறகு கல்லூரிகள் படிக்கிற போது காந்தியை பற்றி படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு, காந்தியினுடைய சத்திய சோதனை ஒரு தாக்கத்தை நமக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மை பேச வேண்டும், முடிந்த வரையில் நேர்மையாக செயல்பட வேண்டும். முற்றாக நாம் காந்தியை போல் இருக்கவெல்லாம் முடியாது. ஆனால் அது ஒரு தாக்கம் நமக்கு பள்ளி பருவத்திலிருந்து பிறகு கல்லூரியில் நம்ம சத்திய சோதனை படிக்கிற போதெல்லாம் ஏற்பட்டது. அதிலிருந்து தொடர்ந்து கல்லூரி படிப்பு, பிறகு தனியார் நிறுவனங்கள் பணி, அப்போ நமக்கு கிடைத்திருக்கிற தொடர்புகள், ஐடிசி தொழிற்சங்கத்தின் மூலம் ஏற்பட்டிருக்கிற தொடர்புகள், அதிலிருந்து பொது உடைமை இயக்கத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு ஏற்பட்டிருக்கிற உறவு, அதிலிருந்து நமக்கு இந்த மலையை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. அப்பொழுதுதான் நமக்கு ஒரு பெரிய கேள்வி வந்தது. நம்முடைய பள்ளி கல்லூரிகளிலெல்லாம், குறிப்பாக பள்ளி, நாம் படிக்கிற ஆரம்ப பள்ளி அல்லது உயர்நிலை பள்ளி, அப்பொழுதெல்லாம் எஸ்எல்சி தான், 11ஆம் வகுப்போடு முடிந்தது. அந்த பள்ளிகளில் படிக்கிற போதெல்லாம் அதே தாலுக்காவிலேயே ஈரோடு மாவட்டத்தில் பவானி வட்டம், அந்த பவானி வட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் தான் நாம் இன்றைக்கு அமர்ந்து உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிற இந்த பர்கூர் மலையும் வருகிறது. ஆனால் பள்ளிகள் எல்லாம் இப்படி ஒரு மலைப்பகுதி உண்டு, அங்கே ஒரு வனம் இருக்கிறது, அங்கே பழங்குடிகள் வாழ்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் எந்த விதமான பாடத்திட்டத்திலும் இல்லை, ஆசிரியர்கள் சொல்லவும் இல்லை. ஏதோ என்னோடு படித்த ஒரு பையன் மட்டும் ஏதோ மலையிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறான், உங்களோட தான் படிக்கிறான்ங்கிறது மட்டும் தெரியும். அது யார் என்ன என்பதை பற்றியெல்லாம் பெரிய அளவுக்கு நம்ம அப்போ புரிதலும் இல்லை. பிறகு பொது உடைமை இயக்கத்திற்கு முழுமையாக வந்த பிறகுதான் இந்த மலைப்பகுதி மக்கள் அவர்கள் அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக, இப்பொழுது இங்கே ட்ரெண்ட்ஸ் என்ற ஒரு அமைப்பு இருந்தது, அவர்கள் பழங்குடிகளுக்கான நிறைய பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மூலமாக நம்முடைய இயக்கத்தினுடைய வழக்கறிஞர் மோகன் அவர்களிடம் புலி இங்கே இருக்கும், டேமரின் சொல்லக்கூடிய புலி எல்லாம் சிலர் கீழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் அடித்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, அதற்கு அவர்களுக்கு எந்த பங்கும் இல்லாமல் போய்கொண்டு இருக்கிறது என்பதற்கான ஒரு வழக்குக்காக வந்தபோது தான், அப்போ தான் நமக்கு வழக்கறிஞர் மூலம் அந்த மக்களோடு தொடர்பு, பிறகு அதை ஒட்டி நாமும் இந்த பகுதிக்கு போய் சென்று பார்க்கலாம் என்று வந்த பிறகுதான், இங்கே பார்த்த பிறகுதான் இது ஒன்றும் எந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக அது அமைந்தது. அதிலிருந்து தான் நாம் இந்த பணிகளில் ஒரு தொடர்ச்சியாக ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. சிறப்பு தோழர். இப்போது ஒரு பின்புலம் பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. எனக்கு என்னென்னா, உங்களுடைய முகம் ஒரு கல்லூரி பருவத்திற்கு பிறகு நீங்கள் ஒரு வேலையை தேடி அலைந்ததுக்கு பிற்பாடான ஒரு சூழலில் தமிழ்நாட்டின் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு முற்போக்கு இயக்கத்தோடு ஒரு தொடர்பு உங்களுக்குள்ளே வந்துடுது. கிட்டத்தட்ட ஒரு கட்சிக்குள்ளேயே இணையிறீங்க இல்லையா? அன்னைக்கு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் கட்சியிலையோ அல்லது திராவிட முற்போக்கு கழகம் போன்ற ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிற, அரசாட்சி செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய அமைப்புக்குள்ளே போயிருந்திருக்க முடியும். எப்படி நீங்கள் ஒரு இடதுசாரி இயக்கத்துக்குள்ளே தன்னை இணைத்து கொண்டு முழு நேர செயல்பாட்டாளராக செயல்படணும் என்கிற ஒரு யோசனைக்கு எப்படி சேர்றீங்க நீங்கள்? பொதுவாக நம் நாட்டில் நிகழ்ந்து கொண்டு இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் நம்மை கடுமையாக பாதிக்கிறது, மன உளைச்சலுக்கு உட்படுத்துகிறது. அநீதிகளுக்கு துணை போகின்ற பெரும்பகுதியான அரசியல் இயக்கங்களை பார்க்கிறோம். சாதிய வேற்றுமைகளை நாம் பார்க்கிற போது இதற்கு தீர்வே இல்லையா என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. அப்போ தான் நமக்கு தெரிய வருகிறது, பொது உடைமை இயக்கம்தான் இன்றைக்கு உலகு தழுவிய அளவில் ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி தான் நமக்கு அதன் மீது ஒரு ஈடுபாட்டை, பற்றுதலை ஏற்படுத்தியது. பழங்குடி மக்களுக்காக தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் என்கிற ஒரு சங்கத்தை கட்ட வேண்டிய தேவை
இருக்குது என்றால் அன்றைக்கி சூழல் வந்து ரொம்ப மோசமாக இருந்திருக்கு தானே. அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன் கொஞ்சம். பொது உடைமை இயக்கத்தை பொறுத்தவரையில் அவர்கள் நிறைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பல்வேறு அமைப்புகளை வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து விவசாய தொழிலாளர்கள் சங்கம், விவசாயிகள் சங்கம், மாணவர், இளைஞர், கலை இலக்கிய பெருமன்றம், மாதர் என்று வெவ்வேறு அமைப்புகள் இருக்கிறது. ஆனாலும் பழங்குடிகளுக்கான ஒரு அமைப்பு என்பது இல்லாதிருந்த சூழலில் தான் பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த நம்ம தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பகுதியில் அன்றைக்கு அந்த பென்னாகரம் பகுதியினுடைய ஒன்றிய பெருந்தலைவராக இருந்தவர் தோழர் நஞ்சப்பன். அவர் ஒன்றிய பெருந்தலைவராக இருந்தபோது அவர் அந்த பென்னாகரத்தை ஒட்டி இருக்கிற மலைப்பகுதியில் இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் போக வேண்டிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிற போது பார்த்தபோது தான் குகைகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள் இருக்கிறார். மின்சார இணைப்பு, சாலை வசதி, வீடுகள் இல்லாமல் எந்த விதமான அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் எதுவுமே போய் சேராத ஒரு ஒதுக்கப்பட்ட மக்களாக, புறக்கணிக்கப்பட்ட மக்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற அவர் பார்த்த பிறகுதான் இவர்களுக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய முனைப்பு அவரிடம் ஏற்பட்டதனுடைய விளைவு தான். இப்போ தமிழ்நாடு அளவில் பார்த்தோம்னா அப்போ ஆவணங்களை தேடுகின்ற போது தான் தமிழ்நாட்டு அளவில் கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் ஒரு 28 மாவட்டங்களில் வாழ்ந்து வருகிறார்கள். அப்போ அவர்களையெல்லாம் வந்து நாம் ஒரு அணிதிரட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து பார்த்தோம்னா அவர்களுடைய அன்றைய கணக்கெடுப்பில் பார்த்தோம்னா ஒரு 5-6 லட்சம் தான் இருந்தது. அப்போ தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை 4 கோடிக்கு மேலே இருக்கிற போது ஒரு 6 லட்சம் மக்கள் அது 28 மாவட்டங்களில் பிரிந்து கிடக்கிறார்கள். எல்லாமே அரசியல்வாதிகள் எப்பொழுதுமே ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் எங்கே வாக்காளர்கள் அதிகம் இருக்கிறார்களோ அங்கே தான் தங்களுடைய கவனத்தை திருப்புவார்கள், அரசினுடைய திட்டத்தையும் கொண்டு போய் சேர்ப்பார்கள். அப்படி இருக்கிறபோது ஒரு ஏரியாவில் ஒரு பகுதியில் இருக்கிற பழங்குடிகளை மட்டும் நாம் அணிதிரட்டி அவருடைய பிரச்சனைகளை தீர்ப்பது என்பது சரியாக இருக்குது. அதாகவே தமிழகம் தழுவிய அளவில் எல்லா வகையான பழங்குடிகள், இப்போ இருளர் இருக்கிறாங்க, சோழகர் இருக்கிறாங்க, ஊராளி இருக்கிறான், தோடர் இருக்கிறான், கோத்தர் இருக்கிறான், கசவர் இருக்கிறான், காணிக்கார் இருக்கிறான், காடர் இருக்கிறான், தொதுவர் இருக்கிறான், முதுவர் இருக்கிறான், பனியார் இருக்கிறான், பளியர் இருக்கிறாங்க, காட்டு நாய்க்கர் இருக்கிறாங்க, இப்படி பல்வேறு வகையான பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர்களெல்லாம் ஒரு அணிதிரட்டுவதற்கான தமிழ்நாட்டு அளவில் இருக்கிற பழங்குடிகளை இணைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் என்ற பெயரை உருவாக்கி அதை அதனுடைய ஸ்தாபகராக, அதனுடைய நிறுவனராக இருந்து செயல்பட்டவர் தான் தோழர் நஞ்சப்பன். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அதை தமிழ்நாட்டு அளவில் அதை கொண்டு போகிறதுக்கான முயற்சியும் எடுத்தோம். இங்கே நாங்கள் வந்து இங்கே பார்த்தபோது இங்கே இந்த பழங்குடி மக்களுடைய பிரச்சனைகளை நாம் இந்த ஈரோடு மாவட்டத்தில் அணிதிரட்டலாம் என்ற முனைப்பு செய்து கொண்டு இருக்கிற போது தான் அவரும் அந்த யோசனையை முன் வச்சார். அப்போ நாம் எல்லாம் இணைந்து சரி இதை தமிழ்நாட்டு அளவில் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படும். அப்படி தான் அந்த சங்கம் உருவாச்சு. இப்போ தோழர், ஒரு பழங்குடி மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டிருப்பதை வென்றெடுப்பதற்காக தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் உதயமாகிறது. இது வந்து காலத்தின் தேவையாக இருக்குது. இதை ஒட்டி நான் கேட்டுறது, தோழர் விபிஜி அவர்கள் நீங்கள் வேலை செய்யக்கூடிய பகுதிகளில் ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணுன்றக்காக சொல்கிறேன். நான் குறிப்பாக தாமரக்கரை, பர்கூர், தாளவாடி இப்படி பகுதிகளில், இந்த மலை பகுதிகளில் எத்தனை பழங்குடிகள் இருக்காங்க, அவங்க என்னென்ன விதமான சிக்கல்களை நேரடியாக சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் தொடக்கமாக சொன்னால் கூட எங்களுக்கு நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் கலாய்வு செஞ்சது வழியாக. இப்போ ஈரோடு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு அரசனுடைய கணக்கெடுப்பில் ஒரு 20,000 மக்கள் தொகை கொண்ட அங்கீகரிக்கப்பட்ட பழங்குடிகள் என்பவர்கள் ஊராளிகள், சோழகர் என்று இருக்கிறாங்க. அங்கீகரிக்காத பழங்குடிகள் பிற மாவட்டங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருந்தும் ஈரோடு மாவட்டத்தில் பர்கூர்லேயும் கடம்பூர்லேயும் இருக்கிற மலையாளி பழங்குடி மக்கள் இன்றும் இந்த மாவட்டத்தில் மட்டும் 2 மலைகள் இருக்கிறவங்க அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறாங்க. பட் மற்ற மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான பழங்குடிகள் என்று சொல்லுகிற போது மலையாளிகள் மக்கள் தான் இன்றைக்கி இருக்கிற 8.5 லட்சம் பேரில் ஒரு 4 லட்சம் பேர் அவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ அவர்களும் இங்கே இருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 120 கிராமங்களுக்கு மேல் பழங்குடி கிராமங்களில் அவங்க வசிக்கிறாங்க. யார்? மலையாளிகள், ஊராளிகள், சோழகர், மலையாளிகள் எல்லாம். இப்போ இவர்களுக்கான ஒரு சங்கத்தை நாம் அமைக்கிற போது தான் இவங்க எல்லா ஊர்களுக்கும் நாங்கள் போயிருக்கிறோம். எல்லா ஊர்களையும் நாங்கள் பயணம் செய்த போது நாங்கள் பார்த்த பிரதானமான ஒன்று, பழங்குடிகள் எப்பொழுதுமே வனத்தையும் நிலத்தையும் சார்ந்து வாழ்பவர்கள். அவங்களுடைய மனோநிலை அப்படி தான் இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கை முறையே அதுதான், நிலம், வனம். அப்போ
நிலத்தினுடைய ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்ககிட்ட பெரும்பகுதி இருக்காது. ஏன்னா பழங்குடிகளினுடைய அடிப்படையான பண்பாடு நாம் சமவெளி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, பேராசை பிடித்தவர்களாக நாம் சமவெளியில் இருக்கிறோம். நம்ம வேணால் பெரிய நான் அந்த சாதி இந்த சாதின்னு சொல்லிகிட்டு இருக்கலாம், நீங்கள் அந்த சாதிகள் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் இவர்கள் மட்டும்தான் ஆசைகள் அற்றவர்களாக இருக்கிறார். ஆங்கிலேயர் காலத்திலேயே அல்லது முன்னே இந்த ஜமீன்தார் காலத்தில் இந்த நில உரிமையில் சான்றுகள் எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்த காலத்திலேயுமே இவர்களுக்கு அந்த நிலம் நம்முடையது, இதற்கு எதுக்கு நாம் பட்டா வாங்கி இது என்னுடையது அப்படின்னு ஆவணப்படுத்த வேண்டும். அப்போ நிலத்தின் மீது ஆசையற்றவர்கள், சொத்தின் மீது உடைமையின் மீது ஆசையற்ற ஒரு மிகச்சிறந்த பண்பாட்டுக்கு சொந்தக்காரர். அவைதான் அவர்கள் அவர்களுடைய ஆளுமையில் இருந்த நிலத்துக்கு அவங்க வாங்கியிருந்தான்னு இந்த மலையில் இருக்கிற புறா நிலம் அவர்களுக்காகத்தான் இருந்திருக்கு. நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் தான். ஆனால் சமவெளியில் இருந்தவர்கள் எல்லாம் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் பிரிட்டிஷ்காரன் இவர்களை எல்லாம் பயன்படுத்தி இந்த மக்களுடைய நிலத்தை எல்லாம் அபகரித்து கொண்டார்கள். அபகரித்து கொண்டு ஆவணப்படுத்தி கொண்டதனால் அப்புறம் காவல்துறை வருகிறது, நீதிமன்றம் வருகிறது, வருவாய்த்துறை வருகிறது. எங்கே ஆவணம் இருக்கிறதோ அங்கே தான் அரசாங்கம் வேலை செய்கிறது. ஆவணம் இல்லாத அந்த பாரம்பரியமாக மண்ணின் மைந்தராக வனத்தை தெய்வமாக வழங்கிட்டு இருக்கிற பழங்குடிகளை பாதுகாப்பதனுடைய அவசியத்தை உணராத ஆட்சியாளர்கள் அரசியல் கட்சிகள். அப்போ நிறைய அரசியல் கட்சிகளை சார்ந்த பெரும் புள்ளிகளே நேற்று இன்று நாளை முதலமைச்சராக வர வேண்டும், அமைச்சர் மக்களாக வர வேண்டும் என்பவர்கள் ஆக்கிரமித்த நிலங்கள் தான் ஏராளமாக இருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் மட்டுமல்ல, தமிழகம் தழுவியல் அதுதான் உண்மையும் கூட. அதுதான் முன்னாள் முதலமைச்சர் கூட 2000 ஏக்கரா கொடநாடு எஸ்டேட்டில் வாங்கியிருக்கிறதெல்லாம் அதனுடைய பிரதிபலிப்பு தான் அது. ஆக இங்கே போய் பார்க்குற போது அப்போ நிலத்தின் மீதான அவர்களுக்கான உரிமை என்பது மறுக்கப்பட்டு, நிலம் அபகரிக்கப்பட்டு, நிலம் மற்றவர்களாக சொந்த தாய் நிலத்திலேயே தாய் மண்ணிலேயே அகதிகளாக வாழக்கூடிய ஒரு அவலத்தை நாம் பார்க்கிறோம். அதே போல வனம் என்பது அவர்களுடைய பாரம்பரியமாக வனத்திற்குள்ளே ஊடாடி கொண்டு வனத்தை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள். அப்போ ஆங்கிலேயர் காலத்திலேயே ஆங்கிலேயர் எதிர்த்து 1800ஆம் ஆண்டு வாக்கிலேயே முதல் சுதந்திர போராட்டத்தை தொடங்கியவர்கள் பழங்குடிகள் தான். இந்தியா முழுவதும் எடுத்துட்டாலும் மிர்சா முண்டாவிலிருந்து எடுத்துக்கலாம். அப்போ அவர்கள் ஏன் அதை தொடங்கினார்கள்? ஆங்கிலேயர்கள் இந்த காட்டை ஆக்கிரமிப்பதற்கு வந்தால் கண்டபடி வேட்டையாடுனா ஓங்கி வளர்ந்திருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போனான். இப்போ என்னுடைய தெய்வம் நான் மரம், அதுதான் என்னுடைய தெய்வம். இன்றைக்கும் காணிக்கார பழங்குடிகள் கன்னியாகுமரியில் இருக்காங்க. இறந்தவர்களை மண்ணுக்குள்ளே புதைச்சி அதன் மேலே ஒரு மரக்கன்றுகளை நட்டு வைக்கிறாங்க. அந்த மரக்கன்று வீட்டை சுற்றி அவங்க வீட்டுகள் இன்றைக்கி நீ கன்னியாகுமரியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், வீட்டை சுற்றி நிறையா மரங்கள் இருக்குது. அந்த மரத்தையெல்லாம் சொல்லுவான், அந்த மாமரம் இருக்குது பாருங்க, அது எங்கள் தாத்தா, இந்த பலாமரம் எங்கள் அம்மா, இந்த கிராம்பு மரம் எங்களுடைய குழந்தை. உறவுகளாக பார்க்குறாங்க. உறவுகளாக அந்த மண் புதைக்கப்பட்ட புதைகுழியின் மேல் நட்டப்பட்ட மரம் ஓங்கி வளர்ந்து அவளுடைய மூதாதையர்களாக நிற்கிறார்கள். என்னுடைய மூதாதையர்கள் எனக்கு பழங்களை கொடுக்கிறார்கள், நிழலை கொடுக்கிறார்கள், பறவைகளுக்கும் தேவையான உணவை கொடுக்கிறார்கள். மூதாதையர்களைத்தான் நாங்கள் தெய்வமாக வணங்குகிறோம். அப்போ அந்த காடுகளுக்குள்ளே இருக்கிற மரங்களுக்கு எல்லாம் எங்களுடைய மூதாதையர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை வெட்டி எடுத்து செல்வதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்ற அடிப்படையில் தான் ஆங்கிலேயர்கள் எதிர்த்த மிகப்பெரிய போராட்டத்தை பழங்குடியில் தொடங்கியிருக்கிறார். அப்போது பழங்குடிகளை ஒடுக்க வேண்டும் என்று, இந்த வனத்தை நாம் ஆக்கிரமித்து அந்த செல்வங்களை அபகரிக்க வேண்டும் என்றால் அதுக்கான சட்டங்கள் தேவைப்படுகிறது. அப்போ ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் தான் இந்த வனச்சட்டங்கள் எல்லாம். வனச்சட்டங்களை கொண்டு வந்தார்கள், அப்புறம் வனத்துறை உருவாக்கினார்கள். அப்புறம் இது என்னுடைய காடு, என்னை கேட்காம இது ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், ஒதுக்கப்பட்ட காடுகள், பாதுகாக்கப்பட்ட காடுகள் என்றால் காடுகளை வகைப்படுத்தி அதற்குள்ளே போக வேணும்னா என்னுடைய அனுமதி பெற்றால்தான் போக வேண்டும், இல்லாவிட்டால் உன் மீது வழக்கு தொடுப்பேன் என்றெல்லாம் சொல்லி அவர்களை அந்நியப்படுத்தி காடுகளிலிருந்து அவர்களுடைய உறவை பறித்துவிட்ட சூழல் ஆங்கிலேயர் காலத்தில் தொடங்கியது. இன்றைக்கும் அது நீடிக்கிறது. சமீபத்தில் தான் பிரதமர் மன்மோகன் சிங் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தபோது, அப்போ அவரோடு அந்த ஆட்சியை ஆதரவு தெரிவித்து இடதுசாரி இயக்கங்கள் இருந்தபோது
இடதுசாரி இயக்கங்கள் கொடுத்த நிர்பந்தத்தின் விளைவாக, பல்வேறு பழங்குடி அமைப்புகள் நடத்திய போராட்டத்தின் விளைவாக உருவாக்கப்பட்டது தான் வன உரிமை அங்கீகார சட்டம் 2006. இந்த சட்டம் வந்த பிறகு கூட இன்றைக்கும் அந்த முழுமையான அவர்களுடைய பாரம்பரிய உரிமைகளை இன்றைக்கும் அங்கீகரிக்க ஆட்சியாளர்களுக்கும் பெரிய விருப்பம் இல்லை. வனத்துறை தங்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து வனம் போய்விடுமோ, எதுவோ இவர்கள்தான் வனத்தை முழுமையாக பாதுகாத்து கொண்டு இருப்பதை போல ஒரு சூழல் இன்றைக்கும் நிலவுகிறது. இப்போ அன்றைக்கு அது ரொம்ப கடுமையாகவே இருந்தது. அப்போ அதை அவர்களுக்கு மீட்டு கொடுப்பதற்கும் அந்த உரிமைகளை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கும் ஆன ஒரு முயற்சிகளில் தான் நம்ம அப்போ அதை தொடங்கினோம். தோழர், நீங்கள் 1991 கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில், குறிப்பாக தமிழ்நாடு கர்நாடகாவில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இந்த நிலத்தை மையமாக வச்சு உள்ளே வருது. அதுக்கு காரணம் வீரப்பன் என்கிற ஒரு பாத்திரம், வரலாற்று பாத்திரம். இதை மையமாக வைத்து வீரப்பனை கண்டுபிடிக்கிறதற்காக தமிழ்நாடு அரசும் கர்நாடக அரசும் இணைந்து ஒரு கூட்டு அதிரடிப்படையை அமைப்பை உருவாக்குகிற போது இதில் சிக்குண்டு போனவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் தான். அப்போது இந்த 90களுக்கு காலகட்டத்தில் பழங்குடி மக்களுக்காக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக உங்களுடைய இன்னொரு முகம் ஒன்று தொடங்குகிறது. அது என்ன முகம்னா, பழங்குடியினுடைய உரிமைக்கான ஒரு முகம். ஒரு நிலம் என்று சொன்னால் இங்கே அடிப்படை உரிமை, கிட்டத்தட்ட ஒரு மனித உரிமை பாதிக்கப்படுகிற போது அவற்றுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த 90களினுடைய காலகட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. எந்தெந்த வகையில் இந்த மண்ணின் குடிகள் பாதிக்கப்பட்டார்கள்? பொதுவாக ஏன் சந்தன கடத்தல் வீரப்பன் காடுகளுக்குள்ளே வந்தான் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி பலரும் பல்வேறு இடங்களில் விவாதிச்சுட்டே இருக்கிறாங்க. எந்த ஒரு தனி மனிதனும் திடீரென்று ஒரு தீவிரவாதியாக, ஒரு திருடனாகவெல்லாம் வந்து விடுவது கிடையாது. சமூகம்தான் அப்படி பலரை உருவாக்குறது. தோழர் மார்க்ஸ் அவர்கள் குறிப்பிடுவதைப் போல வாழ்நிலை தான் சிந்தனையை தீர்மானிக்குது அன்றி சிந்தனை வாழ்நிலையை தீர்மானிப்பது. இப்போ அவனுடைய வாழ்நிலை சூழலினுடைய கைதியாக சிலர் மாறுகிறார். இப்படி மாறித்தான் வீரப்பன் ஒரு பக்கம் உள்ளே வந்தான். ஏராளமான மரங்களை வெட்டி பல பேர் கடத்தி கொண்டிருந்தார். எதை ஒருவனும் ஒரு செய்ததை பார்த்துத்தான் இன்னொருத்தன் பழகி கொள்கிறான். இப்போ ஏற்கனவே இருந்த திருடர்கள் கடத்தி கொண்டு இருந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சம் கடத்தி இருந்தார். அதையே கொஞ்சமாக கடத்தவனு கொஞ்சம் நிறையா கடத்தலாமேன்னு அவர் கடத்தின போது தான் அதை பிடிக்க வந்த சில அதிகாரிகள் அவர்கள் மீது தொடுத்த தாக்குதல்கள், அதனால் அவன் குடும்பத்தை பாதித்தது. அதை ஒட்டி அவர்கள் கொஞ்சம் அந்த சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாம் வீழ்த்துற வேலைகள் எல்லாம் அவர் ஈடுபட்டார். அப்போ அந்த சூழலில் தான் எப்பொழுதுமே சாதாரண மக்களை இன்னொருவர் ஒரு தீவிரவாதியோ அல்லது வேறு யாரும் எந்த பெயரிட்டு அழைத்தாலும் அவர்கள் கொன்று கொண்டு இருந்தால் அதை பற்றி அரசாங்கம் ஒன்றும் பெருசாக கவலைப்படாது. அரசு அலுவலர்கள் மீது தாக்குதல் தொடுத்தால் மட்டும்தான் அவர்கள் அரசாங்கத்தை நிர்பந்தித்து அவர்களை அந்த திருடனை பிடித்தா வேண்டும், அவனை எப்படியாவது கட்டுக்குள் கொண்டு வந்துடும், இல்லை சுட்டாவது பிடிக்க வேண்டும் என்ற முயற்சிக்கு அப்படி தான் வருவாங்க. சாமானியனுக்கு அது கிடையாது. சாமானியனுக்கான அரசு என்பது எப்பொழுதுமே சாமானியனுக்காகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அது சாமானியனுக்காக இருக்காது. ஆளும் வர்க்கத்தில் வசதி படைத்தவர்களுக்காகத்தான் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த வீரப்பன் பிரச்சனையில் கூட்டு அதிரடிப்படை அமைக்கப்பட்டு அவனை தேடுவதற்காக அதிரடிப்படைகள் வந்தபோது தான் இப்போ காடுகளுக்குள்ளே தானே சுற்றிட்டு இருக்கிறான். இந்த காடுகளுக்குள்ளே தானே இந்த பழங்குடிகள் போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அப்போ ஏன் இவங்க வீரப்பனை பிடிச்சு கொடுக்கக்கூடாது என்ற கேள்வி கேட்டாங்க. வீரப்பன் ஒரு பக்கம் அவன் என்னை பிடிச்சி கொடுத்தா அவன் கொண்டு போடுவான், நீங்கள் அவனை பிடிச்சி கொடுக்கலைன்னா அடிக்கிறீங்க. இப்போ நான் 2 பக்கம் மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிங்கிற மாதிரி 2 பக்கம் மாட்டிட்டு மக்கள் முழிக்கிறாங்க. இப்போ எங்களை கூட சில அதிகாரிகள் அந்த அதிரடிப்படையில் இருக்கிறவங்க கேட்டாங்க, ஏன் நீங்கள்லாம் பழங்குடி சங்கம் வச்சுருக்கிறீங்க, வீரப்பனையா உங்கள் சங்கத்தின் மூலம் பழங்குடிகள் சொல்லி பிடிச்சு கொடுக்கக்கூடாதுன்னு. இந்த காடு முதல்ல அவர்களுடையது என்று நீங்கள் உணர்த்தியிருக்கிறீர்களா? இந்த காடு வனத்துறைக்கு சொந்தமானதுங்கிறீங்க. அப்போ வனத்துக்குள்ளே மரம் வெட்டிட்டு இருந்தான்னா அவனுக்கே அவன் கவலைப்படுறான். அது இன்னொருத்தருடைய வனம், என்னுடைய வனம் இல்லைங்கிறது நீங்கள் ஆக்கிட்ட பிறகு அதையே நாம் போய் அதை பார்க்க வேண்டும் என்ற மனநிலைக்கு அவனை தள்ளியது நீங்கள் தான். நில உரிமை பறிக்கப்பட்டிருக்குது, அதுக்கு அரசாங்கம் ஒன்றுமே செய்யலை.
வனத்தின் மீது இருந்த உரிமை பறிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு ஒன்றுமே செய்யலை. ஆனால் நீ காடுகளுக்குள்ள மரங்கள் வெட்டுறான் வீரப்பன், காட்டழிக்கிறான், ஆகவே நீங்கள் பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. நியாயமானதான அவன் உரிமைகளை மீட்டெடுத்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்கிற கேள்விக்கு அவன் பதில் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதாக அவன் மாறுவான். ஆனால் அது இல்லாமல் நீங்கள் செய்துட்ருக்கிற காரியங்கள் சரியல்ல. அதுவும் விசாரணை என்ற பெயரில் நிறைய தீர்ப்புகள் வந்திருக்கிறது. ஒருவனை விசாரணைக்கு அழைத்து சென்றால் 24 மணி நேரத்தில் நீதிமன்ற காவலுக்கு கொண்டு போகணுங்கிறான். நீங்கள் பிடிச்சிட்டு போகிறீங்க, யார் பிடிச்சிட்டு போகிறீங்க, போலீஸ் பிடிச்சிட்டு போச்சா வேற ஒருத்தன் பிடிச்சிட்டு போயிட்டா எந்த தகவலையும் அந்த சம்மந்தப்பட்ட குடும்பத்தினருக்கு தெரிவிப்பதே கிடையாது. சரி, பிடிச்சிட்டு போனோம், விசாரணைக்குன்னு பிடிச்சிட்டு போனோம், எங்கே வச்சுருக்கிறீங்க அதுவும் தெரியாது. அந்த மாதிரி சூழலில் தான் இங்கே நாங்கள் மக்களை சந்திக்கிறோம். சொன்னாங்க, என்னுடைய அப்பாவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, எங்கள் அண்ணனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, எங்கே இருக்கிறான்னே தெரியலீங்க. என்னடா வேதனையாக இருக்கிறது. எங்கே பிடிச்சிட்டு போனான்னு அப்போ வழக்கறிஞர்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க, அவங்களோட தான் நம்ம பயணிக்கிறோம். இல்லையே, உங்களுக்கு தகவல் கொடுத்துட்டு தானே போகணும். இந்த ஏரியாவில் பிடிச்சிட்டு போனால் வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க அல்லது வேறு காவல் எல்லைக்கு அப்பால் இருக்கிறவங்க பிடிச்சிட்டு போனாலும் அந்த காவல் எல்லைக்குள் இருக்கிற காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்துட்டு தானே பிடிச்சிட்டு போகணும். இது எப்படி, இது சட்டம் மீறலாக இருக்கிறது அப்படின்னாங்க. அப்போ இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விசாரிக்கிற போது தான் இதில் கர்நாடகாவிலிருந்து வந்து நிறைய அதிரடிப்படை அவங்கள பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வந்தது. இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. யாருமே இல்லை. அப்போ எல்லாமே வந்து காவல்துறையினாலே கடுமையான பயத்துக்குள்ளானது. அதுவும் வந்து வீரப்பனை பிடிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற, அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிற அதிரடிப்படை பொதுவாக வனத்தில் வந்து வனத்துறை காலங்காலமாக மிரட்டி வச்சிருக்கிறான், வருவாய்த்துறை மிரட்டி வச்சிருக்கிறாங்க, காவல்துறை மிரட்டி வச்சிருக்கிறாங்க, சமவெளியிலேருந்து வந்தவங்க மிரட்டி வச்சிருக்கிறான். சமவெளியினருக்கு ஆதரவாக வருவாய்த்துறை, வனத்துறை, காவல்துறை எல்லாம் இருக்கிறது. இங்கிருந்து நீங்கள் ஒரு மக்களை சந்திக்க போனீங்கனாலே வித்தியாசமான ஆட்கள் வர்றாங்கன்னு தெரிஞ்சுன்னா ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. நம்மளை சந்திப்பதற்கே அவங்க அச்சப்பட்டு இருந்த காலம். ஏன்னா காலங்காலமாக யானை கண்டு அவன் மிரண்டதில்லை, புலி கரடியை கண்டு மிரளாத ஒரு பழங்குடி இந்த 2 கால் மனிதனை கண்டா பயப்படுறான். அது இந்த மாதிரி குழாய்க்கு போட்டு வந்துட்டான்னா போச்சு, அவ்வளோதான், ஓடி ஒளிஞ்சுக்குவான். அவனை கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வர்றதே பெரும்பாடாக இருக்கு. நடிங்கிறான். அவ்வளோ அச்சப்படுத்தி வச்சிருக்கிறான், காலங்காலமாக மிரட்டி வச்சிருக்கிறான், அடிமைகள் மாதிரி நடத்தப்பட்டிருக்கிறாரு. அப்போ அவன் போய் எதிர்த்து கேட்கறக்க வாய்ப்பே இல்லை. இப்போ நம்முடைய அமைப்புகள் மூலம் நாம் போய் அவங்களோட அணுகிற போது அவங்க இந்த குறைகளை எல்லாம் சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய ஆச்சரியத்தக்கதாக இருக்கிறது. பிடிச்சிட்டு போய் 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சுங்கிறாங்க. எங்கே இருக்கிறான்னே தெரியல என்ற ஒரு பெரிய கேள்வி, ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்குன்னு ஒரு சம்பவமாக. அப்போ தான் நாம் எல்லாம் கலந்து ஆலோசித்து அப்போ இதுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக பல போராட்டங்களை நாம் நடத்தினோம். அவங்களை கண்டடித்து கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். அப்போ பியூசிஎல்லோட நம்ம பாலமுருகன் சோழகர் தொட்டி அவர் பியூசிஎல் சேருவதற்கு முன்பாக அந்த அமைப்பெல்லாம் நிறைய அதற்காகவும் குரல் கொடுத்துருந்தாங்க. அப்போ அவர்களெல்லாம் கூட நீதிமன்றத்தில் ஹேபியஸ் கார்பஸ் ஆள்கொணர்வு மணர்வு போட்டு இந்த நபர்களை காணவில்லை, கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கைகள் எல்லாம் போச்சு. இப்போ நாங்களும் அந்த சமயத்தில் வந்து பழங்குடி மக்கள் சங்கத்தினுடைய மாநில மாநாடுமே 93, 94 தருமபுரியில் நடத்தினோம். அப்போ இவர்களெல்லாம் பட்டியல் போட்டு இவர்களெல்லாம் காணாமல் போயிருக்கிறார்கள், இவர்களெல்லாம் கொண்டு வந்து ஒப்படைக்கவில்லை என்றால் அரசுக்கு எதிராக கடும் போராட்டத்தை நாம் நடத்துவோம் என்ற தீர்மானமெல்லாம் போட்டோம். இப்போ அந்த மாநாடு துவங்குற சமயத்திலேயே அப்போ இந்த பகுதியிலேருந்து பிடிச்சிட்டு போனவங்களெல்லாம் கர்நாடகா விடுவிச்சிடுச்சு. அது கொஞ்சம் இறங்கி வருது. இப்போ ஹேபியஸ் கார்பஸ் ஒரு பக்கம் ஃபைல் பண்ணுறோம், இன்னொரு பக்கம் இந்த கோரிக்கை மாநாடுகள் செய்திகள் போகிறது பல பக்கம். அப்போ அதையொட்டி அவங்க வந்து அந்த தடுப்பு காவலில் வச்சுருந்த அந்த மக்களை விடுவிச்சிட்டாங்க. ஆனால் விடுவிச்சு வந்தவங்களை நாம் போய் பார்த்தோம்னா எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா அவங்கள கை ஒடிஞ்சு கடுமையான பாதிப்புக்குள்ளாகி அவர்களை கேட்டபோது தான் சொல்கிறாங்க, அந்த தடுப்பு காவலில் வச்சுருந்த போது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சித்திரவதை அளவு கடந்த சித்திரவதை. அதாவது வந்து ஆண் உறுப்புகளில் மின்சாரம் கொடுப்பது, கண் இமைகளில் மின்சாரம் கொடுப்பது, மூக்கினுடைய அந்த 2 துவாரங்கள் இருக்கிற அந்த தோல் மேலே மின்சாரம் கொடுப்பது, உதடுகளினுடைய 2 இதில் கொடுப்பது, மார்பிள் இருக்கிற நிப்பிள்ஸில் மின்சாரம் கொடுப்பது என்று இந்த டைனமோ கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பாறைகள் எல்லாம் வெடிப்பதற்காக வச்சிருக்கிற பேட்டரி டைனமோ, அதில் தான் மின்சாரம் கொடுப்பாங்க. இப்போ உயிரே போகிற மாதிரி இருக்கும்பா. அவ்வளவு கடுமையான தாக்குதலை அங்கே தொடுத்தாள் என்று அவர்கள் சொன்னாங்க.
அதற்கு பிறகு பார்த்தோம்னா ரைட் அவங்க விடுவிச்சிட்டாங்க, மற்ற இடத்துல இல்லையான்னு அப்படியே தேடணும்னா ஏராளமான இடத்துல இருந்து மக்களை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பிடிச்சிட்டு போகிறதும் நடந்து கொண்டே இருக்கிறது. எண்ணிக்கை கூடிக்கிட்டு இந்த பக்கம் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. இதோட முடிஞ்சது போல் இருக்குன்னு நினச்சோம்னாலும் அதற்கு பிறகும் தேடுதல் வந்து கூடுதல் ஆகிட்டு இருக்கு. வீரப்பனோட நடக்கிற மோதல், அவர் 2 பேர் சுட்டு போட்டாரு, அங்கே தூக்கிட்டு போயிட்டாரு என்ற செய்தியில் ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் வீரப்பனுடைய நடவடிக்கை ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது.